crown in heaven. Okay, very good question. இந்த crown பத்தி நீங்க எங்க பைபிள்ல படிச்சிருக்கீங்க? யார் உங்களுக்கு சொன்னா crown? Psalms இருக்கு. Okay. New Covenant Revelationல எங்க இருக்கு? சரிங்க. crownனா என்னங்க அர்த்தம்? உங்க தலையில ஒரு பெரிய கிரீடத்தை வச்சு அதுல கோல்டு, ஆஃபர், இந்த சாஃபயர், இது அது எல்லாம் வைப்பாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. கரெக்டா? குட்டி சொல்றா பாருங்க, கிங். என்ன பாப்பா? கிங் அண்ட் குயின் வச்சுக்கோங்க. கிங் அண்ட் குயின் வச்சிருப்பாங்க. இந்த crown என்ன தெரியுங்களா? அதோட அர்த்தம் ரிவார்ட்ஸ்னு அர்த்தம். உங்களுடைய நடத்தைக்கு தகுந்தாப்புல பைபிள் சீக்கிரம் என்னோட எக்ஸ்பிளனேஷன்லாம் பைபிள் இருந்தா மேத்யூ 12:36, ஜேம்ஸ் 1:12. யாரோ ஒருத்தர் ரெண்டு சீக்கிரமா வேகமா. ஜேம்ஸ் 1:12 ஒருத்தர், மேத்யூ 12:36 ஒருத்தர். சீக்கிரம். But I say to you that for every idle word men may speak, they will give account of it in the day. யாரும் பேசக்கூடாது. அப்பதான் இவங்க படிக்கிறது புரியும். சரியா? மேத்யூ 12:36 சத்தம். But I say to you that for every idle word men may speak, they will give account of it in the day of judgment. சரி, இது என்ன சொல்லுதுன்னு கேட்டா உங்களுடைய நியாய தீர்ப்பு நடக்கப்படும். இன்னும் அதிகமா எக்ஸ்பிளனேஷன்னா ரெவலேஷன் 20:15-20 அப்புறமா படிச்சுக்கோங்க. சரியா? இப்போ ஜேம்ஸ் 1:12 போங்கம்மா. Blessed is the man that endureth temptation, for when he is tired, he shall receive the crown of life which the Lord had promised to them that love him. இதுதாங்க அந்த crown. crownக்கு எதுக்குங்க முடிச்சு போட்டுருக்காங்க? endurance of temptationsங்க. இந்த உலகத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க டெம்டேஷன்ஸ்க்கு எதிர்த்து நிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு பெரிய crown அங்க கட்டிக்கிட்டு இருப்பாங்கன்னு அர்த்தம். crownனா அது கிடையாது. the rewards that you are going to be given and acknowledged for all that you have done on earth. அதுக்கு தான் இந்த ரெண்டு வசனத்தையும் கொடுத்தேன். கிளியரா? Okay, very good ma. I confess I am still imperfect. Very good. Will I go to heaven even if I am still sinning? உங்களுக்கு இந்த கேள்வியிலேயே பதில் இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்டா? கண்டிப்பா போக மாட்டீங்க. அதுல உங்களுக்கு எந்த டவுட்டும் வேண்டாம். ஏன்னா சின்ன குறிச்சு ஏகப்பட்ட வசனங்கள் ஏற்கனவே கொடுத்தாச்சு. என்ன கேள்வி சொல்லுங்க. something you had in your mind? No. இந்த கேள்வியிலேயே பதில் இருக்கு. if you are imperfect, you can be perfect in the Lord. அதுக்கு தான் நம்ம ஜேம்ஸ் 4:8 படிச்சோம். purify and cleanse your hearts, present your body as living sacrifices. இப்படி எல்லாம் படிச்சா ஒண்ணும் புரியாது. அதனால தான் I have given you lot of practical examples that what is the difference between gossiping and murdering and all that things. So everything that is in your heart you have to renounce. You have to renounce and announce and confess. Renounce na rejected, announce na confession கோட இன்னும் சூப்பர் செட். அவ்வளவுதான். ஓகேவா? இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தா பரலோகத்துக்கு போயிருவீங்க. ஆனா என்ன பாருங்க, நான் ஒரு இம்பார்ட்டன்ட் கேள்வி, இந்த கேள்வி மேல எனக்கு ஒரு கேள்வி வருது. கிறிஸ்டியன்ஸா இருந்தா பரலோகம் போறதெல்லாம் ஒரு மேட்டரா? ரொம்ப ரொம்ப ஈஸிமா. ஓல்ட் கவர்னன்ட் பீப்புளோட क्वेश्चन நியூ கவர்னன்ட் டேஸ்ல சொல்லிட்டு இருக்கீங்க. ஓல்ட் கவர்னன்ட் பீப்புள் had always this question in their heart. இப்படி புல் எடுத்துட்டு போறோம், லேம்ப் எடுத்துட்டு போறோம், அடிக்கிறோம், ஒடிக்கிறோம், நம்ம பரலோகத்துக்கு போவோமா? எல்லா நீதிமான்களும், அதாவது பழைய ஏற்பாடு நீதிமான்கள் அவங்க மரிச்சு போறப்போ ஒரு கேள்வியோட மரிச்சாங்களாம். தெரியுமா என்னன்னு? நான் பரலோகத்துக்கு போவனா மாட்டேன்னு தெரியாது. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு கிரேஸ் இல்ல. நம்ம படிச்சோம்ல இப்பதானே, ஜீசஸ் இல்ல, பிளட் இல்ல, அவங்களுக்கு தெரியாது. ஆனா நானும் நீங்களும் புதிய ஏற்பாடுல இருக்கிறப்போ எனக்கு உங்களுக்கும் உத்தரவாதம் என்ன? பரலோகம் நிச்சயம். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு பரலோகம் நிச்சயம். இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான்கள் எங்க போவீங்க? ஹெவனுக்கு போவோம். ஆனா அதுவா கேள்வி இங்க கிடையாது. ஹெவனுக்கு போறதுல ஒரு மேட்டரே கிடையாது. அதை பத்தி யோசிக்காதீங்க. being disciples in Christ. What did Jesus say? Acts chapter 1 verse 8. What it says? படிங்க. பைபிள் இவ்வளவு பேர் பைபிள் வச்சிருக்கீங்க. Acts 1:8 படிங்க. அதை பத்தி தான் நீங்க யோசிக்கணும். ஹெவன் பத்தி யோசிக்க கூடாது. Acts 1:8. 8. But ye shall receive power after the glory of the Holy Ghost is come upon you, and ye shall be witness unto both in Jerusalem and in Judea and in Samaria and unto the uttermost part of the earth. Uttermost part of the earth க்கு போய் யார் பேசக்கூடாது? யார் பேசக்கூடாது? Across the ends of the earth I will go and build disciples. Disciplesனா என்ன? போய் சும்மா ஜீசஸ பத்தி பேசிட்டு இருக்க இல்லங்க. உங்களை பார்க்கறப்ப உங்களுக்கு தெரியும் Jesus is in you. You are going to live like Jesus. That's exactly what we discussed. That will be my priority. Because kingdom of heaven will be seen and revealed in you.
நீங்க இங்கே ஒரு குட்டி பரலோகமா நடந்துட்டு இருப்பீங்க. அப்புறம் என்ன பரலோகத்துக்கு நான் போகணும் மாட்டேன்னு எதுக்கு இந்த கேள்வி? பரலோகம் நிச்சயம் இயேசுவின் நாமத்தில், அவ்வளவுதான். சரியா? சரியா? சரியா இல்லையா? சரின்னு சொல்லுங்க. கஷ்டப்பட்டு மறைச்சிருக்காரு ஆண்டவர். சரி, ரெண்டாவது கேள்வி. ஐ லவ் ஜீசஸ். எல்லாம் செம்ம ஹேண்ட் ரைட்டிங். சில ஆர்கனைசேஷனுக்கு போனா எனக்கு டிரான்ஸ்லேட்டர் வேணும் அவங்க படிக்கிறது. ஓகே, ஐ லவ் ஜீசஸ் மோர், பட் வை டஸ் காட் நாட் ஆன்சர் மீ ஆர் டூ வாட் ஐ வாண்ட் ஹிம் டு டூ? ஏன்னா காட்ஸ் டைமிங் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் ஆர் டைமிங். நீங்க கேட்கறதெல்லாம் கடவுள் கொடுக்க மாட்டார். அதுக்கு ஒரு குட்டி எக்ஸாம்பிள் சொல்றேன். இருக்கிறதுலே குட்டியஸ்ட் பாப்பா இவங்க தான் இல்லையா? இவங்க கையில ஒரு பெரிய கத்தி நான் கொடுக்கலாமா வேண்டாமா? பெரிய கத்தி, ஷார்ப்பான ஒரு கத்தி இவங்க கையில. ஏன்? ஆனா அந்த பாப்பாக்கு தெரியுமா, நீங்க கொடுத்தீங்கன்னா ஆஹா பல பலன்னு இருக்குன்னு எடுத்து தன்னையே ஹார்ம் பண்ணிக்கும். இட் will bleed all over. நான் கொடுக்க மாட்டேன். ஏன்? ஏன்னா கொடுக்க கூடாது, அது சரி அல்ல. அதனாலதான் இல்ல ஏதோ இருக்கு, சொல்லுங்க சொல்லுங்க. What? Tell me. Nothing. Okay. So அதனாலதான் வந்து கர்த்தர் நீங்க கேக்குறது எல்லாம் கொடுக்க மாட்டார். அதுக்குன்னு நான் கேட்காம இருக்கலாமா? Ask it shall be given சொல்லிருக்கு. Matthew 6:5-6 என்னமா சொல்லுது? Seek the Lord from the secret place and he will reward you publicly. Which means you can seek him and you can ask him anything you want, but not necessarily he will give everything that you ask him. Understand this. Why? Because he is the Lord who knows what is good for you, what is not good for you. அதனால நான் கேட்டது கொடுக்கலாம் உடனே டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாது. இந்த பாப்பா கோவம் வரும், அருமையான கத்தி இருக்கு கொடுக்க மாட்டேங்கிறான் பாரு செல்ஃபிஷ் ஃபெலோ அப்படின்னு சொல்லுவா. கரெக்டா? ஆனா எனக்கு தான் தெரியும் அந்த குட்டி பாப்பாக்கு கொடுத்தா அவளுக்கு தெரியாது. She will start harming herself. So don't get disappointed with God when you don't get what you asked. Okay? Right. Avladhan time. What purpose do I have? I don't know. And Jesus doesn't reveal it. Enna vidhamana oru kutrasaattu illaya? I don't know what purpose do I have. I'll tell you what. Idu vilayattanamana kelviya irukkalam. Enna parunga. Why lot of distractions? Talk to me. Enna gossip? Enna gossip? Engitta pesunga. I'm here. I've come here to see all of you. எனக்கு காசிப்னா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா உங்களுக்கு? நல்ல காசிப் பண்ணுவேன். சரியா? என்ன பாருங்க, எனக்கு இந்த கேள்வி எத்தனை வருஷம் இருந்துச்சுன்னு கேட்டா, நான் ரட்சிக்கப்பட்டு 12 வருஷம், அதாவது at the age of 18 I was saved. Until the age of 30 I didn't know my purpose. I used to go to church. இந்த பைபிளை எத்தனை தடவை படிச்சிருப்பேன்னு எனக்கே தெரியாது. ஒரு 1000 தடவை படிச்சிருப்பேன்னு வச்சுக்குவோம். சரியா? எல்லாம் படிச்சு ரீச் ஆச்சு. இப்ப நான் என்ன பண்ணணும்? எதுக்காக? am I this 65 kg mass on earth just moving across like a cattle grazing from one end to the other end? எவ்வளவோ கேள்விகள் வரும். ஆனா ஒரு கட்டத்துல நான் அதை வந்து ரொம்ப, அதாவது பிரஸ் பண்ணி கேட்கிறப்போ கர்த்தர் என்ன பண்ணாருன்னு கேட்டா, he started revealing one by one. எப்படி ரிவீல் பண்ணுவாருன்னு கேட்டா, பல விதத்துல ரிவீல் பண்ணுவார். don't ever go by one method. நான் இப்படியாக கண்களை மூடுவேன், கர்த்தர் என் காதிலே பேசுவார், அவருடைய மெல்லிய சத்தத்தை நான் கேட்பேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது. கவலையப்படாதீங்க. ஓகேவா? He can speak to even a little child. He can speak through a prophet. He can speak through a messenger. He can speak through your colleague, your friend, your enemy. யார் மூலமா வேணாலும் பேசலாம். அது மூலமா ஒரு பர்பஸ் வரும். இப்ப நான் இங்க வந்து நிக்கிறது கூட என் பர்பஸ் இருந்து 2023 டிசம்பர் 31 வரைக்கும் எனக்கு தெரியாது. ஜனவரியில ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அந்த இன்சிடென்ட் என் மனசை உடைச்சது. அன்னைக்கு ஈவினிங் நானும் வைஃபும் உட்காந்து டிஸ்கசிங் அபவுட் தட் அண்ட் வி ஸ்லெப்ட். கனவுல சில காரியங்கள் ஆண்டவர் வெளிப்படுத்துறார். இது அப்படின்னு அப்புறம் டிஸ்கஸ் பண்றோம். அப்புறம் பார்ட் பை பார்ட் எங்களை வழி நடத்தி இன்னைக்கு ஆர்ஃபனேஜ் மினிஸ்ட்ரி இஸ் ஆர் ப்ராமினன்ட் திங் தட் வி ஆர் டூயிங். இது வந்து டிராமாட்டிக்கலா நடக்காது. பட் ஆனா நீங்க அது யோசனையாவே இருந்து கர்த்தரோட நீங்க சம்பாஷிக்கிறப்போ he will reveal it. Okay? enough. I think time is up, right? Okay, we'll do quickly. How is that I don't have any question in my heart? See, I'll tell you one thing. Romans 10:17, Romans 10:9 அப்புறமா நீங்க வாசிச்சுக்கோங்க. ஏன்னா இல்ல சிரிக்காதீங்க, இட்ஸ் ஓகே. ஏன்னா கேள்வி இல்லைன்னா ஒன்னும் கிரைம் கிடையாது, இட்ஸ் ஓகே. பட் கேள்வி இல்லாம இருக்கிறதே சம்டைம்ஸ் கிரைமா மாறிடும். It can turn out to be crime. Because கேள்வினால் ஞானம் வரும்னு பைபிள் இருக்கு. Unless you, through hearing and reasoning
wisdom will increase in பைபிள்ல வருது. அதனால உட்காந்து எல்லாத்தையும் நோண்டி பார்க்கணும்னு சொல்லல, but you should have basic questions, and how you can get to this is through meditations. ஒரு வார்த்தை எடுத்து நீங்க படிக்கிறப்போ அதன்படி நான் வாழ்கிறேனா, listen to me, when you read the Bible, immediately you have to evaluate. More than you going through the Bible, allow the Bible to go through you. Only then you will have such reasoning things in your heart. And reasoning is always good, but it's not a crime if you don't have questions. You're all young children, but as you grow up, I can bet my life you will have so many questions in your life. And all the questions, the answer, if it is not from the Bible, it is useless. And the answer valid irukad. Okay? So, ivlo irukku. Sister, enakku or 5 nimisham. Last. Will there be a new earth and heaven after death? Will we meet our parents in heaven? All of us will become like angels. Revelation la sollirukku. Jesus kitta orthar vandu kelvi kettaru. ஒரு மனைவி இருக்கா, 7 பேருக்கு கல்யாணம் பண்றாங்க. பரலோகத்துல அவன் யாரோட பொண்டாட்டியா இருப்பா அப்படின்னு கேக்குறாரு. டேய் உனக்கு ஒண்ணுமே புரியலடா நீ கேக்குறதே உனக்கு அப்படின்னு சொல்றாரு. All of you will be like angels. இந்த உலகத்துல வாழ்ற அந்த ஆசா பாசம் எல்லாமே மறைக்கப்படும், எல்லாமே திருத்தி எழுதப்படும். So we will all become like angels, we'll become like reincarnate. Okay, I don't have time to read all the questions, we have to wind up. Why we can't see Jesus? You can't see Jesus because sin is between you and Jesus. When you eliminate the sin, you will be able to see Jesus. Adha pathi erkanave pesiyachu. So the last, what is the purpose of a what is the purpose of human in the earth? Can you read this? What is the purpose of human in the earth? Human யாருமா? சீக்கிரம் H-U-M. human யாரு? கர்த்தரோட சாயலால